கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்றாக ஒரே பொருளாகக் கருதப்படுவர். விதி மன்மதனைக் கொன்று என்னைக் கொல்லாமல் விட்டது. இது பாதிக் கொலையாகும். என்னையும் கொன்றிருந்தால் கொலை முற்றுப் பெற்றதாகும். எனக்கும் கஷ்டமிராது. உறுதியானதெனக் கருதப்பட்ட ஆதாரமான மரத்தை யானை முறித்துக் கீழே தள்ளி விடுமாயின் அதன் மேல் படர்ந்துள்ள கொடிக்கும் கீழே விழுவதன்றி வேறு என்ன வழி உண்டு? அதுபோல் நானும் இங்கு இருந்து கஷ்டப்படுகின்றேன். என் துக்கம் தாங்க முடியாததால் உறவினர் செய்ய வேண்டிய உதவியை நீ எனக்குச் செய். நெருப்பைத் தந்து அனுமரணத்தின் மூலம் நான் என் கணவர் அருகில் செல்ல உதவுவாயாக என்று ரதி வசந்தனிடம் கூறினாள். சந்திரன் மனைவியான நிலவு அவன் வேறு உலகம் சென்றால் தானும் அவனுடன் சென்று விடுகிறது. மேகத்தின் மனைவியான மின்னல் மேகம் அழிந்தால் தானும் அழிகிறது. விசேஷமான அறிவற்ற நிலவும் மின்னலும் கூட தன் கணவரைப் பின்பற்ற வேண்டுமென அறிந்திருக்குமாயின் அறிவுள்ள நான் கணவரைப் பின்பற்றாமல் இருப்பேனா? இதோ என் எதிரிலிருக்கின்ற எனக்குப் பிடித்த என் கணவரது உடல் சாம்பலையே மார்பில் பூசிக்கொண்டு தளிர்படுக்கையில் என் சரீரத்தை எவ்வளவு விருப்பத்துடன் கிடத்துவேனோ அவ்வாறே அனலிலும் வைப்பேன். வசந்தனே, எங்கள் இருவருக்கும் மலர்ப்படுக்கை தயார் செய்வதில் முன்பு நீ உதவி செய்திருக்கிறாய். உன் அடிபணிந்து கைகூப்பிக் கேட்டுக்கொள்ளுகிறேன். சிதையை எனக்காகத் தயார் செய். வசந்தனே, சிதையில் நான் நெருப்பை வைத்தவுடன் தென்னல் காற்றை வீசி அதனைச் சீக்கிரமே ஜ்வலிக்கச் செய். ஏனெனில் நானின்றி மன்மத தேவன் ஒரு க்ஷணமும் சந்தோஷத்துடன் இருக்க மாட்டார் என்பது நீ அறிந்ததே. சிதையின் நெருப்பை ஜ்வலிக்கச் செய்தபின் எங்கள் இருவருக்கும் சேர்த்து ஒரு கை ஜலத்தையே தர்ப்பணமாகக் கொடு. எனக்கு வேறு மன்மதனுக்கு வேறு என்று தனித்தனியே நீரைத் தர வேண்டாம். உன் நண்பர் மறு உலகில் அந்த ஜலத்தை தனியே பருகாது என்னுடன் சேர்ந்து பானம் செய்வார். ஏனெனில் என்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதுதான் அவருக்குப் பிரியமானது. வசந்தனே, அவருக்கு உத்தர கிரியைகளை செய்யுங்கால் நீ மாம்பூக்கொத்துகளை அவருக்காகத் தருதல் வேண்டும். ஏனெனில் அவருக்கு மாம்பூவில் விருப்பம் அதிகம். மடுவில் உள்ள நீர் கோடையில் வற்றிவிடுமாயின் அதில் வாழும் மீன் இறந்துவிடும் நிலையில் இருக்கும். கோடைக்குப் பின் முதல் வருகின்ற மழை அம்மீனுக்கு ஆறுதல் அளிக்கும். அதுபோல் கணவன் இறந்த உயிர்விடத் துணிந்த எனக்கு ஆகாயத்தில் தோன்றிய அசரீரியான வாக்கு ஆறுதல் அளித்தது. ரதியே, உன் கணவன் வெகுநாள் வரை உனக்கு அரியனாக இருக்க மாட்டான். சீக்கிரமே நீ அவனை அடைவாய். சிவபிரான் கண் நெருப்பினால் அவன் இறந்ததற்குக் காரணம் கூறுகின்றேன் கேள். ஒரு சமயம் மன்மதன் பிரம்மதேவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டான். தன் அம்புகளால் அவர் மனத்தை கலக்கி அவர் தன் மகளிடம் தவறான எண்ணம் கொள்ளச் செய்தான். இதனை அறிந்த பிரம்மதேவர் தன் மனத்தை அடக்கி மன வேறுபாட்டிற்கு காரணமாக இருந்த மன்மதனை சபித்தார். அச்சாபம் காரணமாக அவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. தர்மன் என்ற தேவனால் வேண்டப்பட்டு பிரம்மதேவர் மன்மதனுடைய சாபத்திற்கு முடிவையும் கூறினார். பார்வதியின் தவத்திற்கு வசப்பட்டு சிவபிரான் அவளை மணக்கும் பொழுது மன்மதன் தனக்கு உதவி செய்பவனே என அறிந்து தாம் அழித்த அவனது பழைய சரீரத்தையே அவனுக்கு அளித்து முன்போல் இருக்கச் செய்வார் சிவபிரான் என்பது பிரம்மதேவரின் வாக்கு. பெரியோர்கள் மேகத்திற்கு ஒப்பானவர்கள். மேகம் இடியை வீழ்த்திக் கெடுதலையும் செய்யும். ஜீவராசிகளுக்கு உயிர் தரும் ஜலத்தையும் மழைநீராக அளிக்கும். அதுபோல கோபத்தால் இடி போன்ற சாபத்தையும் தருவர் பெரியோர். கோபம் நீங்கப் பெற்றால் அமிர்தம் போன்ற அருளும் புரிவர். மங்களமுடைய ரதியே, இவ்வுடலை பாதுகாத்து வருவாயாக. உரிய காலத்தில் இச்சாம்பல் உடல் நல்ல வடிவினதாகி உன் கணவனை அடையப் போகின்றது. கோடை காலத்தில் நதியின் ஜலம் முழுவதையும் சூரியன் வற்றும்படி செய்கின்றான். நதி நீரின்றி வெறும் மணலுடன் காணப்படுகின்றது. மழைக்காலம் வந்தவுடன் மறுபடியும் வெள்ளத்தை பெறுகின்றது. அதுபோல் சிவபிரான் கோபத்தால் மன்மதன் உடல் இழந்தான். மறுபடியும் அவன் தக்க சமயத்தில் உடலை பெறுவான். வடிவம் காண முடியாத நின்ற ஒரு தேவதை இவ்வாறு கூறி ரதியின் அனுமரண எண்ணத்தைச் சிறிதே தளர்த்தியது. அசரீரியின் வாக்கியத்தில் முற்றிலும் நம்பிக்கை வைத்த வசந்தன் நல்ல கருத்துள்ள வார்த்தைகளால் ரதியின் மனத்தில் நம்பிக்கை வரச் செய்து ஆறுதலை உண்டாக்கினான். அனுமரணம் செய்யும் எண்ணத்தை முற்றிலும் விடச் செய்தான்.
பகலில் ஒளியிழந்துள்ள சந்திரனது கலை ஒளியை பெறுவதற்காக இரவின் தொடக்கத்தை எதிர்நோக்கி இருக்கும். சந்திரகலை போல் மெலிவுற்ற ஒளியிழந்த ரதியும் தன் கணவனை மறுபடியும் பெறுவதற்காக சாபத்தின் முடிவிற்கான காலத்தை, அதாவது சிவபிரான் பார்வதியை மணக்கும் பொழுதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள்.